ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ போன வருஷம் 2024 எடுத்தது. நான் 25ல் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இது என்னோட அப்பா வீடு. அப்பா வீட்டில் எடுத்த ஃபஸ்ட்டு vlog இது. அம்மா வீட்டுக்கு போனாவே எப்போவுமே எந்திரிக்கிற டைம் 8 மணி தான். அதுக்கு முன்னாடி தூக்கம் வரலனாலும் சரி எந்திரிக்கவே மாட்டோம். அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி 8 மணி இருக்கும். அப்போ தான் எந்திரிச்சேன். எந்திரிச்ச உடனே அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க. அப்படியே டீ குடிச்சிட்டு அம்மா மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நான் இப்போ ஹெல்ப் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 50 கிராம் கொத்தமல்லி, 20 கிராம் அரிசி, 4 வரமிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதை மட்டும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம எப்போவுமே ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ணி தான் மட்டன் குழம்புலாம் செய்வோம். இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது மல்லி, அரிசி இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. பார்த்திங்கனாவே தெரியும், அரிசியெல்லாம் கலர் மாதிரி ஒயிட் கலரில் வந்திருக்கும். இப்போ நாம் இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கலாம், கட் பண்ண தேவையில்ல. ஒரு 2-3 நிமிஷம் வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்படி வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நான் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக சேர்க்க போகிறதில்ல, இதிலையே சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லா பொருளுமே இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நம்ம கடைசியாக இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தான் கடைசியாக சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வைக்க ரெடி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். நாம் எந்த நான்வெஜ் எடுத்தாலுமே கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்து நல்லா மட்டன் ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் குழம்பு சீக்கிரம் திக்காகும். ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் நம்ம மட்டனை குக் பண்ணிட்டோம். அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மட்டன் வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம எந்த ரெடிமேட் மசாலாவுமே சேர்க்கல. சூப்பராக வாசனையாக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே மல்லித்தழை தூவி இறக்கிக்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்கூடயும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிக்கன் வறுவல், இதை குவிக்காக பார்த்துடலாம். இதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நான். இப்போ நல்லா அதை கலந்து விட்டுறலாம். 2 பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு சரியாக இருக்குன்னு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி, 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம் 3மே நல்லா வதங்கி வர மாதிரி கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். மசாலா பவுடர் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் நான் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நல்லா மசாலாவில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். சிக்கனும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம்.
நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். அதனால நான் கம்மியாவே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ சிக்கன் வேகுற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சிக்கன் வறுவலுன்றதுனால நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறோம். கிரேவியா வேணும்னா நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த சிக்கன் வெந்து வர மாரி வேக விட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக சிக்கன் வறுவல் ரெடி ஆயிரும். இந்த டிஷ்ஷும் இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இட்லியோட தான் சாப்பிட்டேன். காலையில் டிஃபன் சூப்பராக முடிஞ்சுது. இது எங்கள் அப்பா வீட்டில் இருக்க கண்ணுக்குட்டி. அம்மாங்க 2 பேரும் காட்டுக்கு மேய்ச்சலுக்காக போயிட்டாங்க. இவங்களும் இன்னொருத்தங்க இவங்க 2 பேருமே வீட்டில் தான் இருப்பாங்க. அம்மா வீட்டில் காட்டிலேயே தட்டு இருக்கிறதுனால அங்கேயே கட் பண்ணி போட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் வீட்லேயே சாப்பிட்டுப்பாங்க. இந்த நாய்க்குட்டி பேர் மேகி. லச்சுன்றது கண்ணுக்குட்டி. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. அவளுக்கு மட்டும் தட்டு போட்டதுனால இவளும் போய் நானும் சாப்பிட்றேன்னு அதுலேருந்து எடுத்துகிட்டு இருந்தா. அப்புறம் கடைசியாக ஒரு வழியாக எடுத்து அவளும் தட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தா. நீங்களே பாருங்கள். ரொம்ப சேட்டை பண்ணுவா. வீட்டுக்குள்ளே தான் கட்டியிருப்போம். பகல் டைமில் வெளியே அம்மா கொண்டு வந்து மரத்தில் கட்டி போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு களி தான் செஞ்சோம் நைட்டு டின்னருக்கு. காலையில் இட்லி, மதியம் சாதம் வச்சு சாப்பிட்டாச்சு. தாத்தா வந்து களி பிரியர். களி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால் அம்மா களி தான் செஞ்சுருந்தாங்க. எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு மட்டும்தான் களி செய்ய தெரியும். இதோட ரெசிபி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அம்மாவுக்கும் தெரியல. எல்லாமே கையளவு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அம்மா களி செஞ்சிட்ருந்தாங்க. நான் வீடியோ மட்டும் எடுத்துகிட்ருந்தேன். எனக்கும் களியெல்லாம் செய்ய தெரியாது. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு பார்த்துட்ருந்தேன். அவ்வளோதான். களி சூப்பராக செஞ்சாச்சு. அம்மா செஞ்சுட்டு அப்போவே அது சூடாக சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க. டைம் ஒரு 6:00 தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்போவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். களியும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காலையில் வச்ச மட்டன் குழம்பு தான். சூப்பர் காம்பினேஷனாக இருந்தது இந்த களிக்கு. நீங்கள் கண்டிப்பாக அந்த மட்டன் குழம்பு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் காலையில் இட்லி, மதியம் சாதம், இப்போ நைட்டு களி இதோட தான் சாப்பிட்டோம். அவ்வளோதான். இந்த விலாகு இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு விலாகில் மறுபடியும் மீட் பண்ணலாம். பாய்.